சிம்பிளா, டேஸ்ட்டா நம்ம மாம்பழத்தில ஒரு பர்ஃபி பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இல்லாம பண்ண போறோம். 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனது. பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இது வந்து ஹார்டாவே இருக்குது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். மாம்பழத்தில விட்டமின் சி இருக்கிறதுனால, கண்டிப்பா குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு குடுத்து பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா தான் இருக்கணும். புளிப்பு மாம்பழம் இருக்கக்கூடாது. அல்ஃபோன்ஸா கரெக்ட்டா இருக்கும். இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேன்ல 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வந்தா மட்டும் தான் அந்த பர்ஃபி நல்லா செட் ஆகும். கம்பி பதம் வர்றதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இந்த மாரி இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா 1 1/2 கப் பால் பவுடர் போட்டுக்கலாம். 1 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவ போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மாம்பழத்தோட விழுது. நான் போட்டுக்கிறது சிரோட்டி ரவ தான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன ரவையா இருக்கும். பெரிய ரவையா இருந்தா நீங்க அரைச்சு கூட போடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ரவ வந்து. ஸோ அதனால தான் போடுறோம். வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 கப் நெய் இருக்கு உங்களுக்கு. அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணலாம். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வரும். கீழ அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். நான் 1/4 கப் எடுத்தேன். ஆனா, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நெய் தேவைப்படல. ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லம்ப்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இதில ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன் நானு. ஏலக்காய் தான் வந்து மாம்பழத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கலரான மாம்பழமா இருந்துச்சுன்னா, பர்ஃபி கலரா வரும். ஆரஞ்சு கலர் மாம்பழம், மல்லிகை மாம்பழம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல வரும். ஸோ, இங்க பாருங்க பேன்ல ஒட்டாம வந்துட்டுருக்கு. ஸோ, இதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தேவைப்படும். நீங்க திக்கா வரதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆக டைம் ஆகும். இப்படி உருட்டி பாருங்க, தண்ணிய தொட்டுட்டு நல்லா உருட்ட வரும். கையில பிசு பிசுன்னு ஒட்டாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பதம். இது எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா, சூப்பரா அப்படியே திரண்டு வந்துரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே ட்ரேல எடுத்து போட்டுறலாம். இது ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு அவசியம் இல்ல. இன்கேஸ் பிகினர்ஸ்க்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மட்டும் நீங்க ஃப்ரிட்ஜில வைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெய் தடவிட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே கட் பண்றத விட, நெக்ஸ்ட் டே கட் பண்ணீங்கன்னா, சூப்பரா செட் ஆயிருக்கும். நான் வீடியோக்கு அப்படிங்கும்போது ஒரு 3 ஹார்ஸ்ல நான் கட் பண்ணிட்டேன். ஆனா, நீங்க பொறுமையா வேணும் அப்படின்னா, அடுத்த நாள் நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னா, அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் இருக்காது. அந்த நெய் எல்லாமே, பால் பவுடர் எல்லாமே நல்லா செட் ஆயிடும். ஸோ 3 ஹார்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா எனக்கு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காட்டுறேன். அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் கடைசியில காட்டியிருக்கேன். ஸோ தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா, நம்ம 80ஸ் 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும். அந்த காலத்துல வந்து சின்னதா வந்து மேங்கோல ஒரு சாக்லேட் இருக்கும். அது மாதிரியே ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கையில ஒட்டல. சாஃப்ட்டா இருக்கு. இதில கடலை மாவு கிடையாது, மைதா கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிட்டோம். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் வெப்சைட்ட 19 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா. ஸோ இது வந்து கட் பண்ண உடனே காட்டுறேன். ஸோ இதுவுமே நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே இப்படி தான் இருக்கும்.